ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெசி ரைஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒரு அலுவலகத்தில் ஒரு தவறு நடந்து போச்சு. ஒரு கடிதம் மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டது, அலுவலகத்தில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி. அப்போது அதை ஒரு குறிப்பிட்ட நபர் தான் அனுப்பியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அவரை அக்யூஸ் பண்ணாங்க. எப்படின்னா, அவரை விட்டுட்டு மற்ற எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அவங்க தான் அனுப்புனாங்க, அவங்க தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க. பேசிட்டு அவங்கள முறைக்கிறது, அவர் செய்கிற வேலைகளில் தப்பு கண்டுபிடிக்கிறது, இப்படி ஒரு 6 மாதம் போச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் திடீர்னு நிறுவன தலைவர் அவரை கூப்பிட்டு சொன்னார், ரொம்ப சாரி, இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் நீங்கள் செய்யலாத இன்னார் செஞ்சாங்க அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஷாக்கு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு. ஆமாம், நான் அதை மறந்துட்டேன். அந்த இடத்துல நீங்கள் இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆகையினால இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பில்லை. ஸோ இதை நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதை நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னார். அஃப்கோர்ஸ் அந்த கடந்த 6 மாதமும் அவருக்கு வேலையில் இருந்த டென்ஷன், அடுத்தவங்க கொடுத்த டார்ச்சர், எல்லாரும் அவரை பார்த்து கிண்டல் பண்ணது, அதையெல்லாம் திருத்தி எழுத யாராலையும் முடியாது. அதே சமயம் உண்மை ஒரு நாள் வெளியே வரும் இல்லையா? அது வந்தது. அது இவர் மேலே இருந்த களங்கத்தை துடைத்தது. அப்போ அவர் சொன்னார், சார், இனிமே ஏதாவது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்தால் என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். வீட்டில் சொன்னார், எனக்கு இது மாதிரி விஷயம் போய்கிட்டு இருக்கிறதே தெரியல, ஆனால் என் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருந்திருக்கு. கடவுள் எனக்காக உண்மையை வெளியே கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை அந்த நிறுவன தலைவருக்கு இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமலே போயிருந்தா இவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? ஆனால் ஆண்டவர் எப்பவும் நியாயமான மனுஷங்களோட இருக்கிறாரு. யாருமே அநியாயமாக கஷ்டப்படுறத அவர் விரும்புறதில்ல. இந்த மனுஷன் தப்பே செய்யாமல் அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டாங்கிறதுனால தான் ஒரு பீரியடில் அந்த நிறுவன தலைவருக்கு உண்மையை வெளிப்படுத்தினார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கலாம். நாம் எதிர்பார்க்குற நேரத்தில் உண்மை வெளியே வராமலும் இருக்கலாம். சரியா? அது ரொம்ப கடவுளின் சித்தம் எதுவோ அதுபடி தான் அதெல்லாம் நடக்குது. பல நேரங்களில் உண்மைகள் வெளிவர ரொம்ப ரொம்ப தாமதமாக ஆகுது. அது நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறதா இருக்குது, நம்முடைய கோபத்தை கிளறதா இருக்குது. இதனால நமக்கு நிறைய நஷ்டங்கள் வருவதாகவும் இருக்கிறது. ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அதில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்க. உங்கள் மேலே அனாவசியமாக என்ன ப்ளேம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. அதை எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஏன்னா இது எல்லாத்தையும் எதிர்த்து போராட வேண்டிய அவசியமோ ஒருவேளை பலமோ நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நமக்காக போராட ஆண்டவர் இருக்கார். அப்படிங்கும்போது நாம் ஏன் இந்த பொய் குற்றச்சாட்டுகளை பற்றியெல்லாம் கவலைப்படணும்? தைரியமாக இருங்க. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். ஜெசி ரைஸ், ஜெசிகா வினோலியா.